மேடையில் அமர்ந்திருக்கும் தோழமை கட்சி நிர்வாகிகளே, தலைவர்களே மற்றும் அனைத்து தாமரை சொந்தங்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இங்கெல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னா, வருகின்ற தேர்தலில் நம்ம யாரு தேர்ந்தெடுக்கணும், நம்மளுக்கு யார் வரக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவெடுக்க வேண்டிய ஒரு டைம். கடந்த 4.5 வருஷமா திமுக கூட்டணி அரசு ஆட்சி செஞ்சுட்டாங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன கிடைச்சது? எதுவுமே கிடைக்கல. மாசம் கடமைக்கு ஒரு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு, இலவசமா ஒரு பேருந்து கொடுத்துட்டு, விடியல் பயணம் அதுக்கு ஒன்று பேரை வச்சுட்டு, அந்த பேருந்துல நீங்க ஏறினீங்கன்னா யாராச்சும் உங்களை மதிக்கிறாங்களா? யாரும் கண்டிப்பா உங்களை மதிக்கிறதே கிடையாது. மந்திரி என்ன சொல்றாரு? நீங்களா ஓசியில போறீங்க, கொடுக்கறது கொடுக்குறாங்க, நம்ம உரிமை, அதை நம்மளுக்கு செய்ய வேண்டிய அவங்க கடமை. ஆனா என்ன சொல்றாங்க? நீங்களாம் ஓசியில போறீங்க. ஓசியில போறதுக்கு அந்த 4.5 வருஷம் அவங்க ஆட்சி செய்யறாங்க. நீங்க இதெல்லாம் வந்துட்டு உங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். யாரு வரக்கூடாது அப்படின்றது நீங்க உறுதியா இருக்கணும். அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு கம்பெனி அடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. ஐயா, திமுக ஆட்சி செய்யுங்க, எத்தனை பட்டியலின மக்களுக்கு அவங்க மந்திரி பதவியோ கொடுத்துருக்காங்க. சும்மா பேருக்கு 1-2 பேர் கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? பாரதிய ஜனதா கட்சி வந்தா ஒரு பாசிஸ்ட், இது ஒரு பாசிச ஆட்சி, பட்டியலின மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நமது தமிழ்நாட்டில இருந்து எல் முருகன் அவர்கள் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவரே எலெக்ஷன்ல நிக்கிறாரு, சூழ்ச்சி செய்து அவர் தோற்கடிக்கப்படுகிறார். ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்றாங்க? அவரை கூட்டு போயிட்டு மந்திரியாக்க அவங்க பாக்குறாங்க. தோற்க ஒரு கேண்டிடேட், பட் இருந்தாலும் அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர். அவங்க அப்பா செருப்பு தைக்கிறவர். ஆனா அவரை கூட்டு போயிட்டு மோடிக்கு பக்கத்துல மத்திய அமைச்சர் சபையில மந்திரியாக்கி அழைய பாக்குறாங்க. ஏதாவது ஒரு திமுக அரசாங்கம் எத்தனை பட்டியலினத்தை மந்திரியாக்கி அழைய பார்த்துருக்காங்க? எல்லாம் கனிமொழிக்கு, ராஜாக்கு, உதயநிதி, இவங்கதான் பதவி. இந்த மாதிரி உங்க அரசு யார் இருக்கா? அவங்க அது மட்டும் இல்ல, திரௌபதி முர்மு நமது ஜனாதிபதி. அவங்க யாரு தெரியுமா? ஒரு பழங்குடி, அதாவது பட்டியலினத்துக்கும் மிக பிற்பட்ட மக்கள். அவங்க ஊருக்கு பஸ் வசதி இருக்காது, கரண்ட் இருக்காது, ரோடு இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க ஒரு பழங்குடி சார்ந்தவங்க, யாருமே தெரியாது. அவங்கள கூப்பிட்டு வந்து ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சியோ திமுக ஆட்சியோ செஞ்சுட்டாங்களா? செஞ்சதே கிடையாது. அடித்தட்டு மக்களை மேல கொண்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்க்கிற ஒரே அரசு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அது மட்டும் இல்ல, முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவரும் பட்டியலுக்கு சேர்ந்தவர்கள் தான். அவருக்கும் அந்த ஜனாதிபதி பதவி கொடுத்து அழகு பார்த்தது நமது பாரதிய ஜனதா அரசு தான். அதே மாதிரி பூச்சட்டி கட்டும், பிஜேபி வந்துடும் ஓட்டு போட்டாங்கட்டு சிறுபான்மை மக்களிடையே ஒரு அச்சத்தை உருவாக்குது. பிஜேபி சிறுபான்மை மக்களுக்கு என்ன பண்ணிச்சு? அவங்களே கேளுங்க. சிறுபான்மை மக்கள் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு இஸ்லாமியர் இருக்காங்க, ஒரு இஸ்லாமியர் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கள் ஜனாதிபதியாக்கி அழக பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி தான். புரியுதாங்களா? ஒரே ஒரு இஸ்லாமியர் இவர ஜனாதிபதியோ ஒரு மந்திரி ஆக்கிட்டாங்களா? இல்ல. அவங்க ஓட்டு மட்டும் தேவை, நாங்க தான் அவங்க பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களோட ஓட்டு மட்டும் தேவை. ஆனா அவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நமது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், இப்ப அம்பேத்கர் ஐயா ஜெயந்தி வரப்போகுது, நம்ம அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு ஏர்போர்ட் கட்டி பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லையா, நீங்க இப்ப எல்லாருமே சின்ன பசங்க என்ன பண்றாங்க? போன் வச்சிருக்காங்க. போன் வச்சா எங்கேயா போயிட்டு நம்ம கடையில பொருள் வாங்குறோம், இல்ல டிக்கெட் புக் பண்றோம், சில்லறை இல்ல என்ன பண்றோம்? ஜிபே, போன் பே எடுத்து ஸ்கேன் பண்றோம். அது எதுல ஏங்குது? அது பேரு பீம் ஆப். அந்த ஆப்புக்கு பேர் என்ன வச்சா? பீம். அம்பேத்கர் ஐயாவுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியா பீம் என்ற ஒரு பேர் வச்சு அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான். அது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மொழிக்கும் கம்பியில நீங்க 1 லட்சம் ரூபாய் அனுப்பலாம். இந்த ஒரு தொழில்நுட்பம் கொண்டு வந்து பாரதிய ஜனதா ஆட்சி தான். இன்னைக்கு அனைத்து மகளிருக்கும் ஒரு காலத்துல உங்களுக்கு எல்லாம் உதவி பென்ஷன் வரும், முதியோர் பென்ஷன் வரும். ஒரு ஊருக்கு இந்த வெள்ளச்சேரி அது ஒரு பஞ்சாயத்துல நான் பார்த்திருக்கேன், போஸ்ட் மேன்
சொல்லுவாரு, அம்மா வாமா ஒரு தெருவில் நின்றுப்பாரு, 1000 ரூபாவா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 100 ரூபாய் போயிடும், 900 ரூபாய் உங்க கைக்கு வரும். பண்ணிருக்கா இல்லையா? ஆனா இன்னைக்கு உங்க 1000 ரூபாய் உங்க கையில, நீங்க போய் கையில வச்சு எடுத்து வரீங்களா இல்லையா? இது நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து பெண்களுக்கும் அனைவருக்கும் இலவசமா வங்கி கடன் ஓபன் பண்ணி கொடுத்து, இன்னைக்கு எந்த திட்டம் வந்தாலும் சரி ஒரு கிளிக் பண்ண போதும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மக்களுக்கே டைரக்டா போய் சேரும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்த தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு, பொங்கல் நிவாரண நிதி, இதுக்கு என்ன பண்றாங்க, நேரா வந்துடும் திமுக கவுன்சிலர் போய் நின்றுப்பாரு, 1000 ரூபாய் கொடு, மக்களை வந்துட்டு லைன்ல நிக்க வச்சு அலைய வைக்கிறாங்க. ஏன்? இதே நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்ததுன்னா இதெல்லாம் அக்கௌண்ட்ல வந்து சேரும். இந்த அளவுக்கு தொழில்நுட்ப வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லையா, இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு கடன்கார ஆயிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். நம்ம ஒரு கடன் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கடனை நம்ம உடனே அடைக்கதான் பார்ப்போம். ஆனா நம்ம மாநிலமே கடன் ஆயிடுச்சு, 10 லட்சம் கோடி கடன். இவங்க என்ன பண்ணாங்க, இலவசம் சரி, வருமானம் எப்படி பெறுகிறாங்க? அந்த வருமானத்தை எப்படி பெறுகிறாங்கன்னா, அப்படின்னா அவங்க டாஸ்மாக்ல மட்டும்தான் வருமானம். அந்த வருமானம் அரசு கஜானாவில் தான் இல்ல, செந்தில் பாலாஜி 10 ரூபாய் பாலாஜிக்கு தான் கைக்கு போகுது. இவங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடையாது, எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது, எந்த ஒரு திட்டங்களும் கிடையாது. இந்த மாதிரி ஊழல், லஞ்சம், போதை, கஞ்சா, சாராயம், குடும்ப ஆட்சி, இதுதான் திமுக. அந்த இன்ப நிதி, உதய நிதி, இவங்க தான் அல்ல மந்திரி, எம்எல்ஏ, எம்பி. சாதாரண ஒரு தொண்டன், சாதாரண ஒரு நிர்வாகி ஒரு மந்திரி ஆக முடியுமா? இல்ல சாதாரண நிர்வாகி மாநில தலைவர் ஆக முடியுமா? பட்டியலுக்கு சேர்ந்த எல் முருகன்ஜிய பாஜக மாநில தலைவர் ஆக்கி அவங்க பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி. எந்த பட்டியல தலைவருக்கு ஒரு ஆளு வச்சு மாநில தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க? நீங்க பாருங்க, யாருமே கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி நீங்க புரிஞ்சுக்கணும், அது உங்களுக்கான கட்சி, எளிய மக்களுக்கான ஒரு கட்சி, சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சி. அதே மாதிரி நாங்க தான் உங்களுக்கு பஞ்சமி நிலத்தை மீட்க சொல்லி நாங்க மருவமுத்து ஆணையத்தோட ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண சொல்லி நாங்க அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். முரசொலி ஆபீஸருக்கு திமுக என்ன சொல்றாங்க, நாங்க பட்டியலை பாதுகாவல், ஆனா அவங்க கட்டிட ஆபீஸே பஞ்சமி நிலத்துல தான் இருக்குது. பஞ்சமி நிலம் யாருக்கு பேசணும்? ஏழை எளிய பட்டியல் மக்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் இலவசமா கொடுத்த நேரம் அது எல்லாம் வந்துட்டு திமுக ஆட்சி உங்களுக்கு அவங்க பில்டிங் கட்டி அதை இருக்காங்க, ஆனா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பாஜக ஆட்சி வந்து அதை வந்துட்டு மக்களுக்கு போய் சேரணும்னு அழுத்தம் கொடுக்குது. இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து பாஜக ஆட்சி வந்துட்டு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. அம்மா மாதிரி ஒரு வீர பெண்மணி, தமிழகம் கண்டெடுத்த ஒரு சிங்க பெண்மணி. அவங்க இருக்கும்போது உங்களால பாதுகாப்பா போய் வர முடியும். ஆனா இன்னைக்கு இந்த கடலூர், வெள்ளச்சேரி, இந்த மேல்பாக்கம் பகுதியில ஒரு பெண்ணும் ஒரு சின்ன பசங்களும் இங்க தனியா போக முடியுமா? இந்த பகுதிக்கு பஸ் வசதி ரெகுலர் கிடையாது, அப்பப்பதான் பஸ் வரும். ஒரு பொண்ணை நீங்க இங்க வந்து மோரை பஸ் ஸ்டாண்ட் வந்து யாராவது அப்பாவோ அண்ணனோ தம்பியோ கூட்டு வரணும், தனியா ஒரு பெண் வர முடியுமா? முடியாது. ஏன்? கஞ்சா, போதை, சாராயம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. ஆனா காவல்துறைக்கு அம்மா ஆட்சிக்கு போது முழு சுதந்திரம் இருந்தது. நிறைய பேர் என்கவுண்டர் பண்ணி சுட்டுருக்காங்க, நிறைய பேர் கைது பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஆட்சியில இவங்க அவங்கள கூட்டு சேர்ந்து ஜாபர் சதிக் போன்ற போதை ஆசாமி கூட சேர்ந்து கஞ்சாவையும் கடத்துறாங்க. இந்த ஆட்சி வந்து உங்களுக்கு சாராயம், கஞ்சாவும் பாதுகாப்பற்ற சமூகம் தான் உங்களுக்கு மிஞ்சும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில அம்மா உணவகத்துல எவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்கோம். எங்க அம்மா உணவகம்? ஏழை எளிய மக்கள், வண்டி இருக்கிறவங்க, கார்பெண்டர் எல்லாருமே ஒரு காலத்துல எங்க போய் வேலை செய்வோம், 5 ரூபா கொடுத்து இட்லியோ சாப்பாடோ சாப்பிட்டு வருவோம். நாங்கள் அம்மா உணவகத்தை அழுத்த மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் போட்டாரு. ஆனா நைஸா எல்லாத்தையும் மூட்டாரு. பேர் வந்து புரட்சி தலைவி அம்மாவுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்ட்டு ஒரு பயம். புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்ன திட்டம், இலவசமா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் செஞ்சாங்க. ஸ்கூட்டி கொடுக்குற செய்தாங்க. இப்ப மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன சொல்றாரு, ஸ்கூட்டிக்கு 25,000 மானியம் நாங்க கொடுப்போம் அப்படின்னு உறுதியளித்தாரு. இதுக்கு முன்ன கொடுப்பாரு. எவ்வளவு, அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக பெண்கள் முன்னேறணும். அவங்க இடத்துல இருந்து நான் சொன்ன மாதிரி மேல் பார்க்கணும், கதவுறோம், இங்க இருந்து ஒரு போகணும் அப்படின்னா ஒரு அப்பாவோ ஒரு தம்பியோ கூட்டு போகணும். ஆனா புரட்சி தலைவர் அம்மாவர்கள் ஆட்சி வந்ததுன்னா எடப்பாடி வந்து உங்களுக்கு 25,000 கொடுத்து உங்களுக்கு ஸ்கூட்டியும் கொடுப்பாரு. நீங்க யாரையும் நம்பி இருக்க வேண்டாம், நீங்க தனியா போயிட்டு தனியா வரலாம். அதே மாதிரி
இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா எடப்பாடி ஐயா அவர்கள் 2000 ரூபாய் கொடுக்குறாரு. ஏன்னா நீங்க இவ்வளவு நாளா 4.5 வருஷமா சித்திரவதைப்பட்டு அவஸ்தைப்பட்டு எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்க? 5 வருஷத்துக்கு முன்னால உங்க ஈபி என்ன ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய். ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? நாங்கள் வந்தால் மாதம் ஒரு முறை ஈபி கணக்கு எடுப்போம். வாயத்தங்க போய் செய்யாங்களா? செய்யல. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஈபி ரீடிங் எடுக்கிறாங்க. அதனால நமக்கு என்ன ஆகுது? யூனிட்ஸ் அதிகமாகுது. கரண்ட் பில்லு கிட்டத்தட்ட 11 ரூபாய்க்கு கூட போகுது. நீங்க ஒரு 200 ரூபாய் கூட ஈபி கட்ட முடியாது. 500 ரூபாய் மினிமம் மொழியே ஆகும். அதே மாதிரி வீட்டு வரி வசி, வீட்டு வரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல 170 250 கொடுக்கலாம். இன்னைக்கு போனா குறைஞ்சது 1000 ரூபாய். வரி எல்லாம் ஏற்றிட்டாங்க. இந்த வரி சுமையும் விலைவாசி பருப்பு அரிசி எல்லாமே விலை ஏறிடுச்சு. இதெல்லாம் மக்களுக்கு தாங்க முடியலன்றதான் எடப்பாடி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு. உங்களுக்கு நிதி சுமையை குறைக்க 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. ஏன் பச்சுங்க? இவங்க 5,000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலாம். 10,000 ரூபாய் கொடுக்குறாரு, சொல்லி கொடுக்குறாரு. இவங்க மாதிரி பொய் சொல்றாரா? அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை போய் சேருவார். ஒரு தெருவில் ஒரு 10 பெண்கள் இருக்காங்கன்னா 6 பேர் கிடைக்குது, 4 பேர் கிடைக்கல. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு எதிர் வீட்டுல அந்த அம்மா கிடைக்குது, என்ன கிடைக்கல, எவ்வளவு பேர் அப்ளிகேஷன் எடுத்து லோன் தெரியாங்க கொடுக்குறாங்க. அனைவருக்கும் கொடுப்போம்னு சொல்லி பொய் வாக்க வாங்கிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும் சொல்றது. ஏன் அம்மா பொய் பேசுற? கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்ல தகுதியுள்ள பெண்களுக்கு முன்னாடியே சொல்லணும். ஆனா மாண்புமிகு எடப்பாடி என்ன சொல்றாரு? 10,000 ரூபாய் கொடுக்குறோம். ஏன்னா மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு விலைவாசி ஏறி இருக்கு. அந்த நிதி சுமையை குறைக்கிறதுக்கு நாங்க கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம மாசம் 2000 ரூபாய் உங்களுக்கு நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு இப்போ என்ன பண்றாரு? வந்து 5,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறாரு. கோடை காலத்துக்காக உங்களுக்கு நிவாரண நிதி கொடுக்கறாங்க. 4 வருஷம் உங்களுக்கு கோடை காலமே வரலையா? ஏன் இப்ப மக்கள் நான் விட்டாலா? இப்ப போட்டா நீங்க போட்டுருங்களா? அது உங்களுக்கு பணம், நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா ஓட்டு தீய சக்தி திமுக மட்டும் போடவே போடாதீங்க. ஏன்னா அது வந்தா கஞ்சா போதை, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு ஒரு தொகைதான் கொடுப்பாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி காலத்திலும் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் நெருங்கி மத்திய அரசாங்கம் கூட இணங்கி செஞ்சாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் எதிர் வீட்டுல சண்டை பண்ணா நிம்மதியா வாழ முடியுமா? வாழவே முடியாது. அதே மாதிரிதான் மத்திய பாஜக எப்ப பார்த்தாலும் சண்டை, இது வரல அது வரல, பொய் பித்தலாட்டம். நீ இணக்கமா இருந்தாலும் உனக்கு செய்ய வேண்டிய செய்ய போறாங்க, உனக்கு கிடைக்க போகுது. இதே எடப்பாடி ஆட்சி காலத்துல சொன்னாங்க, ஜல்லிக்கட்டா இருந்தாலும் சரி 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்ல இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் கொடுத்தது? எடப்பாடி ஆட்சி காலத்துல மத்திய பாஜக அரசு கேட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இவர் போட விட்டு நீட் வந்து ரத்து செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு 4.5 வருஷம் ஆச்சு செங்கல் தூக்கி சுற்றுறாரு உதயநிதி. ஆனா இந்தியாவுக்கு அந்த ரகசியம் என்னன்னே தெரியல. ஏன்னா அவங்க தான் ஃபுல்லா மெடிக்கல் காலேஜ்ல வச்சுன்னு எல்லா சீட்டும் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜக அரசாங்கம் வந்துட்டு இதுக்கு முன்ன ஆட்சி செஞ்ச அதிமுக அரசாங்கத்துக்கு செய்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த வாட்டி வந்துட்டு ஒரு இணக்கமான சூழல். இந்த வாட்டி பாஜகவும் அதிமுக கூட்டணியும் சேர்ந்து வெற்றி பெறதால உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது மத்திய அரசாங்கத்தை பேசி அங்கிருந்து வாங்கி மக்களுக்கு கொண்டு போய் நேரடியா சேர்க்க வேண்டியது இது எங்களோட கடமை. ஆகையால் இந்த வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய பகுதியில் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் அது வேட்பாளர் யாராக இருந்தாலும் சரி, அது பாமக கூட்டணியா சரி, அதிமுக வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, ஆனா திமுக மட்டும் கூடாது. அது மட்டும் உறுதியா இருங்க. நீங்க அந்த சிம்பலுக்கு வாக்களிச்சு பெருமறையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடை செய்து இந்த என்டிஏ கூட்டணியின் சார்பாக ஒரு எம்எல்ஏ இந்த பகுதியில் நம்ம கூட்டு வரோம். சுதர்சன் மாதிரி கிடையாது, வருவாரு பொங்கி பார்ப்பாரு, பொங்கலுக்கு கரும்பு கொடுப்பாங்க, இலவசமா மழை காலத்துல சாப்பாடு போடுவாங்க. உங்களுக்கு ரோடு போட மாட்டாங்க. எந்த கவுன்சிலரும் உங்ககிட்ட இந்த மனு வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை எந்த கவுன்சிலரும் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, பாஜக இன்னைக்கு இந்த தெருமுறை வரைக்கும் வந்திருக்கு. ஒரு காலத்துல பாஜக அங்க இருக்கு சொல்லுங்க, இன்னைக்கு வெள்ளைச்சீர்ல உட்கார வச்சு உங்களுக்கு எல்லாம் மீட்டிங் போடுற அளவுக்கு பாஜக வந்து வளர்ந்துருக்கு. இதே பகுதியில் எங்களுக்கு ஆள் இருக்காங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்கள் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும். ஆனா மத்தியில் நாங்க ஆள்கிட்ட மட்டும் பத்தாது, மாநிலத்திலையும் வந்துட்டு எங்களுக்கு அதிகாரம் தேவை. அப்பனா அதிமுக கூட்டணி சார்பில் நாங்க போட்டியிடுறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. சோ ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் யார் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு பெருமையான வித்தியாசத்தில் வாக்களித்து வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாக்களித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததாக
மாவட்ட செயற்குழு உறுப்பினர்